இது பாரு, நீ மாப்பிளைய பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி. அவன் வந்து பார்த்தானா உன்ன? இன்னும் இல்ல அத்தை. பயந்துகிட்டு பையன் இங்க எங்கேயாவது தான் சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு என்ன நேர்ல பாக்குற தைரியம் கிடையாது அத்தை. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவனை இங்க வர வைக்கிறேன். என்னத்த பண்ண போறீங்க? ஒரு பொய் சொல்ல வேண்டியதுதான். என்ன சொல்லுவீங்க? கீழே விழுந்து அடிபட்டதுல இன்னைக்கு நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுறேன். உள்ளதான் தண்ணி. டேய், அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவளுக்கு இளநீ வாங்கிட்டு வாடான்னு சொன்னா நீ பாட்டுக்கு கூலா வாங்கி குடிச்சிட்டு இருக்க. மா, எவ்வளவு வெயில் அடிக்குது தெரியுமா? அதான் 2 வாங்கி குடிச்சுட்டு இருக்கேன். என்னடா பிரச்சனை? பொள்ளாச்சி இளநீ 30 ரூபான்னு ஏமாத்துறான். விட்டுருவேன் நானு. 25 ரூபான்னு அடிச்சு பேசி வாங்கி வந்துருக்கேன். டேய், நான் இந்த இளநீ பிரச்சனையை கேட்கல. உனக்கும் ஜியாவுக்கும் என்ன பிரச்சனை? உங்ககிட்ட எதனா சொன்னால? இல்ல, அவ எதுவும் சொல்லல. பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையா? டேய், நீ யாரு, எப்பேற்பட்டவன், எப்பப்போ உன் மொழிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா சொல்லு, அவ கூட என்ன பிரச்சனை? டேய், 2 பேரும் சம்மந்தம் இல்லாம மாடிக்கு போனீங்க. அவ மாடியிலேருந்து கீழே விழுந்தா. எனக்கு என்னமோ நீதான் அவளை தள்ளி விட்டுட்டியோன்னு சந்தேகமா இருக்கு. மா, இன்னும் அநியாயத்துக்கு ஏமால பழிய போடுற? அவளை நான் தள்ளி உள்ள. டேய், தள்ளி விடுறதுன்னா முதுகுல கைய வச்சு தள்ளி விடுறது இல்ல. அப்புறம் காலை வாரி விட்டுருப்ப. மா, நீ என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுற போல இது? டேய், நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு நீ சுத்திக்கிட்டே இருந்தியா இல்லையா? ஆமா. என்ன பண்ணன்னு சொல்லு. சொல்லுடா, என்ன பண்ண? நிச்சயதார்த்தம் வானான்னு ஒரு லெட்டர் எழுதுனா, எதுவும் வந்தாலும் முழுசா கேட்டு அப்புறம் முடிவு பண்ணு. அவளை பாக்குறப்பெல்லாம் நேர்ல எதுவும் சொல்ல முடியலன்னு மனசுல இருக்கிறதுலாம் லெட்டரா எழுதுனா, அதுக்கப்புறம் எனக்கே மனசு மாறிடுச்சு. மனசு மாறிடுச்சுன்னா அப்புறம் எதுக்குடா அந்த லெட்டரை கொண்டு போய் அவ கையில கொடுத்த? மா, நான் போய் கொடுக்கலமா. அந்த லெட்டர் அவகிட்ட எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. ஓ அம்மால சத்தியமாமா? சரி, நான் அவளை மனசார ஏத்துக்க ரெடி ஆயிட்டேமா. ஆனா நான் கான்ல இருக்கிறப்போ எழுதின லெட்டர் எப்படியோ அவ கைக்கு போயிடுச்சு. அவங்க உடனே படிச்சு டென்ஷன் ஆவ, நான் அவளை சமாதானப்படுத்த அங்க நந்த கலாட்டாவில தான் திடீர்னு ஸ்லிப் ஆகி படிக்கல இருந்து ஊண்டாமா. மா, நான் தான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீ எதுக்கு முறைகிற? இந்த விளக்கணை எல்லாம் விவரமா பேசு. உன்னை எவன்டா லெட்டர் எழுத சொன்னது? தப்புதான். என்ன தப்புதான்? நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல. நீ சொன்ன, நான் கேட்கல. அப்புறமா தான் புத்தி வந்துச்சு. ஆனா அதுக்குள்ளதான் அந்த லெட்டர் அவகிட்ட மாட்டிக்கிச்ச. நான் எவ்வளவு கெஞ்சினேன் தெரியுமா அவகிட்ட? ஆனா அவ கேட்கவே இல்லையா. லெட்டர்ல என்ன கொஞ்சம் மோசமா எழுதியிருந்தியா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே. நைட்லாம் சரக்கு விட்டு ஒரே தலைவலிமா. அந்த எரிச்சல்லே எழுதுனா கொஞ்சம் கண்ணாபுனா ஏட்டேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு ப்ளீஸ்மா, நிதமா ஏதாச்சும் பேசி ஜெயாவை கரெக்ட் பண்ணும். சொதப்புறதெல்லாம் நீ சொதப்புவ, ஆனா நான் வந்து கரெக்ட் பண்ணணுமா? ப்ளீஸ்மா. அவ என்ன மன்னிச்சிட்டாளா? மன்னிக்கலடா, மறந்துருச்சு. என்ன சொல்ற? ஆமாண்டா, அவ படிக்கட்டுல உருண்டு விழுந்தால, அதுல தலையில அடிபட்டு இன்னைக்கு நடந்ததெல்லாம் அவளுக்கு மறந்துருச்சு. என்னது மறந்து போச்சா? ஆமாண்டா, அம்னீஷியா. அம்னீஷியாவா? அது எப்படி ஒரு நாள் நடந்தது மட்டும் மறக்கிற மாதிரி? அப்படி ஒரு அம்னீஷியா நான் கேள்விப்பட்டதே இல்ல. டேய், நான் என்ன டாக்டரா இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாண்டா, ஒரு நாள் கூட இல்ல, இந்த அரை நாள் நடந்தது மட்டும் மறந்து போச்சு. இது என்ன புதுசா இருக்குது? ஆமாண்டா, காலையில தட்டை மாத்திக்கிட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்ட வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு மாடிக்கு போனோம், எப்படி விழுந்தோம், இது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அப்போ அந்த லெட்டர் படிச்சது அத பத்தி ஒண்ணும் சொல்லவே இல்லடா. செந்திலெங்க செந்திலெங்கன்னு உன்னை பத்தி இல்ல அக்கறையா விசாரிச்சா? அப்போ அந்த லெட்டர் விஷயம் ஞாபகத்துல இல்ல. ஆமா, இல்ல. மா, நீ இத முதல்ல சொல்லியிருந்தா அப்பவே போய் நான் அவளை பாத்துருப்பேன்ல. தைரியமா இப்ப போய் பாரு. போறேன்.
டேய், டேய். ஆ, உனக்கு 100% அவ வேணும்ல? மா அவ இல்லைன்னா செத்துருவோம்மா. உடனே டயலாக்லாம் அடிக்காதடா. மா இது வசனம்லாம் இல்ல, வாழ்க்கை. ம், புரியுதா? ஜெயம்மா, படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்லப்பா, ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல் கவுனை போட்டதுமே மனசுக்குள்ள ஒரு நோயாளி மாதிரி ஃபீல் ஆகுது. படுத்தேனா அவ்வளோதான், அது கன்ஃபார்ம் ஆயிடும். உண்மைதாம்மா. அதை விட முக்கியமா இந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடு, அதை சாப்பிட்டா இன்னும் மோசம். அதான் அப்பா பக்கத்துல திருநெல்வேலி தோசை கடையில கல் தோசை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எடுத்து பரிமாறட்டுமா? இல்லப்பா, கொஞ்சம் டைம் ஆகட்டும். சரிம்மா. உங்க மாப்பிள்ளை எங்கப்பா? இன்னும் ஆள் என் கண்ணிலே படல. இளநீர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. வாங்கிட்டு வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். அம்மாடி. அப்பா, சூப்பர் மாவ. அவனை எப்ப நீங்க நல்லவன் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க? யூ லவ் செந்தில்னு எனக்கு தெரியும்பா. அது இல்லம்மா, உன்னை பச்சை புள்ள மாதிரி உன்னை கையில தூக்கிட்டு பதறிட்டே ஓடலாம் பாரு. அப்ப மனசுல தோணிடுச்சுமா, இனிமே உன்னை பத்தி கவலைப்பட வேணான்னு. என்ன நைஸா கழட்டி விடுறீங்க? ஐயா, அப்படிலாம் இல்லம்மா. உன்னை யோசிச்சு கவலைப்படுறதுக்கு என்னோட பெஸ்டா ஒருத்த வந்துட்டான்ற தைரியம் தான். அழுதானா? அப்புறம் மாட்டானா? தேம்பி தேம்பி அழுதாம்மா, சின்ன புள்ள மாதிரி. உடனே நீங்க நம்பிட்டீங்க அவனை? அதனாலலாம் ஒண்ணும் இல்ல, அவனை நான் நம்ப ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இல்லப்பா, எனக்கு என்னவோ வீட்டோட மாப்பிள்ளைய வரதுக்கு முழு மனசோட சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. யாருக்குமா அதுக்கு முழு மனசோட சம்மதம் சொல்ல முடியும்? அப்பா. ஆமாமா, உன் கூட உன் வீட்டுல வாழலாம்னு முடிவு பண்ணிட்டாலும் அவங்க அம்மாவுக்கு தப்பு பண்ணிட்டோமோன்ற குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள இருந்துகிட்டே தானம்மா இருக்கும். அதை என்கிட்ட ஓப்பனா சொல்லலாம்லப்பா. என்னமே நீ புதுசா குழப்ப ஆரம்பிக்கிற? அவன் எல்லாம் முழு மனசோட தான் சம்மதம்னு சொன்னான். அதுக்கு இல்லப்பா. அம்மாடி, உங்க 2 பேருக்கு நிச்சயம் முடிச்சாச்சு. எப்படி நல்லபடியா சேர்ந்து வாழணும்ன்றத மட்டும் யோசிங்க. திரும்பவும் யோசிக்க போடாதம்மா. பாப்போம். ஒரு பாப்பாவும் கிடையாது. இனிமே பார்க்க வேண்டியது உன் கல்யாணத்தை மட்டும்தான். அம்மா எங்கப்பா? எல்லாரையும் மண்டபத்துக்கு போக சொல்லிட்டோமா, அங்கிருந்து நேரா வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அப்பா, மண்டபத்துக்கெல்லாம் செட்டில் பண்ணணுமே. அதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சுமா. அப்போ அந்த மளிகை கடைக்காரன்? அவனுக்கும் கொடுத்தாச்சுமா. பணம் வந்துருச்சா? யாரு, ரவி அங்கிள் கொடுத்தாரா? செட்டில் பண்ணியாச்சுன்னா விடம்மா. அது தெரியுதுப்பா, பணம் யார் கொடுத்தாங்க? செந்தில் தாம்மா. அப்பா, நான் அவன்கிட்ட எதுவும் கேட்கலம்மா. மளிகை கடைக்காரன் கிச்சன்ல என்கிட்ட மல்லு கட்டிட்டு இருந்தான். மாப்பிள்ளை பார்த்துட்டு, ஹலோ, உங்களுக்கு எவ்வளவு தரணும்? மாப்பிள்ளை நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஐயா, அதெல்லாம் வேணாப்பா. ஓ, நீ கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்குவ, ஆனா உன் மாப்பிள்ளை கிட்ட காசு வாங்க மாட்டேன். இவர் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு வா. இந்தா போங்க, போய் வாங்கிக்கங்க. ரொம்ப பெரிய ஆள் மாவ. அவளை போட்டு இனிமே எதுக்கும் டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் இருக்கேன், எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு உண்மையா சொன்னாமா. சத்தியமா சொல்றமா, அந்த வார்த்தையில பொய் இல்ல. உன் மேல அக்கறை, அன்பு, உன் கஷ்டத்தை பார்த்த கரிசனம், அது மட்டும்தாமா அந்த வார்த்தையில இருந்துச்சு. அவனை நினைச்சு நீ கவலைப்படுற, அவன் உன்னை நினைச்சு கவலைப்படுறான். அப்பா, வேணும்னா நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரிய வருது. முதல்ல இந்த யோசிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா. எதுனாலன்னு கேட்காத. உனக்கு அவன், அவனுக்கு நீ தான்.
உங்க ஜோடி அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைம்மா. கண்ணை மூணா அவன் பக்கத்திலேயோ உன் பக்கத்திலேயோ வேற யாரையும் என்னால யோசிச்சு பார்க்க முடியலம்மா. அப்பா நீ ஜெயான்னு சொல்லு, மாயான்னு சொல்லு, உங்க அம்மாவை கண்டிஷன் போட சொல்லு, அவங்க அம்மாவையும் உன் அம்மாவையும் சண்டை போட சொல்லு, என்ன வேணா நடக்கட்டும். அவனும் நீயும் தான் ஜோடி. இது அவன் பிளான்மா. நடுவில் நீயும் நானும் நினைச்சாலும் அந்த பிளானை மாற்ற முடியாதுமா. உனக்கு என்ன குழப்பம்லாம் எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒன்று சொல்றேன், இவங்களுக்கு இவங்கன்னா பர்ஃபெக்டா யாரும் பிறக்கிறது இல்லை. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்ஃபெக்டா ஆயிடுறது தான். நீ ரெஸ்ட் எடுமா, அப்பா வந்துடுறேன். மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை தொடர்கிறது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இழிக்கிறத பாரு. என்ன லுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஒருவேளை பழசெல்லாம் மறக்கலையா, இல்ல மொத்தமா நம்மள மறந்துட்டாளா? ஹாய். தெரியல, நான் தான் செந்தில், ஆர்ஜே செந்தில். ஞாபகம் இல்ல? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. நான் தான் சுட்ட கதை செந்தில் பேசிட்டு இருக்கேன். இது Hello. நீங்க செந்தில்னு எங்களுக்கு தெரியுது. இல்ல, அடிபட்டதுல கொஞ்சம் மறந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. அவ்வளவு மோசமாலாம் ஒண்ணும் மறக்கல. நமக்கு நடந்த சில நல்ல விஷயங்கள்லாம் மறந்து போயிடுச்சு. ஆனா யாராவது நமக்கு பண்ண தப்பு துரோகம் எல்லாம் பக்காவா ஞாபகத்துல இருக்கு. ஓ அப்படியா? அன்னைக்கு என்னாச்சு செந்தில்? எதுக்கு நான் மேல போனேன்? செந்தில் இல்ல, அன்னைக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்களா, அதான் நீ கொஞ்சம் மேக்கப் சரி பண்ணலான்னு மேல போனேன். நீ எப்படி மேல வந்த? ஓவரா குறைறாளே, கொலராமரா செந்தில். யோசி யோசி, நல்ல பொய்யா யோசிக்கணும்ல. அது வந்து நீதான் கூப்பிட்ட. நானா? எதுக்கு? அது சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அர்ஜென்ட்டா ஒரு உமா வேணும் தான். அடப்பாவி, நான் உன்கிட்ட உம்மா வேணும்னு கேட்டேன். இது நம்புற மாதிரியா இருக்கு? இல்லவே இல்ல. முதல்ல நீ என்ன கூப்பிட்ட போது என்னாலே நம்ப முடியல. ஆனா அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். ஓ, நான் கொடுத்தேன். எங்க கொடுத்த? அது பொய் சொல்றதுன்னு ஆயிப்போச்சு. சொல்லு, என் கண்ணத்திலே கொடுத்தேன்னு சொல்லி தொலை. என்னது? இல்ல, நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்புன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா நீதான் அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, இப்ப நான் பையனு தப்புன்னு என் கணத்தை பிடிச்சு பச்சுன்னு கொடுத்துட்டீங்க. போஜையா, டீடைல் எல்லாம் கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்கு. இருக்கும்டா இருக்கும். ஏன் இருக்காது? எல்நீர் சாப்பிடுறியா? பொறுப்பு, இன்னும் என்கொயரி முடியல. இல்ல, எல்நீர் சாப்பிட்டே என்கொயரி பண்ணலாமே. நான் ஏன் கீழே விழுந்தேன்? ஆஹா, இதுதான் கதையிலேயே ரொம்ப முக்கியமான இடம். இது கரெக்டா டீல் பண்ணிட்டோம், எஸ்கேப் ஆயிடலாம். செந்தில், இருங்க, ரீகால் பண்ணல, ரீகால் பண்ண. ஆமா ஆமா, யோசிச்சு சொல்லு. ஆக்சுவலா நீ நான் என்கிட்ட பெட்டு கட்டின. என்னன்னு? நான் வந்து உன்னை படிக்கட்டுல தூக்கிட்டு வரணும்னு. என்ன படிக்கட்டுல தூக்கிட்டு வர சொன்ன? ஆமா ஜெயா. ஆனா அன்னைக்கு என்னன்னு தெரியல, நீ கண்ணாபுடன் ரொமான்ஸ் மூட்ல இருந்த.
எதனாலயா இருக்கும்? வேற என்ன, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச சந்தோஷத்துல இருக்கலாம். ஆஹா, இருக்கலாம். மேல சொல்லு. நான் உன்ன குணா கமல் மாதிரி அப்படியே உன்னை தூக்கிட்டு படிக்கட்டுல இறங்குறேன். சரி. ஆனா நீ கொஞ்சம் வெயிட் தாண்டி. இது வேறயா? அவுட் ஆஃப் பொசிஷன்ல போய் மாட்டிக்காதடா. கொஞ்சம் வெயிட் தாங்காம சொட்டன் ஒழிக்கிடுச்சு. ஐயோ. ஆனா நான் விடலையே. என்ன பண்ணீங்க? நீ படிக்கட்டுல உழுந்து உருண்டு ஓடுற. நான் ஜெயா அப்படின்னு உன் முன்னாடி டைவ் அடிச்சு அப்படியே வந்து லவக்குன்னு புடிக்க, உனக்கு அடிபற்ற கூடாதுன்னு தூக்கி புடிச்சேன் ஜெயா. அதனால்தான் கொஞ்சமா அடிபட்டிருக்கு. இல்லனா உயிருக்கு ஆபத்தா இருக்கும் ஜெயா. புரியுது புரியுது. சரி, அதை விடு. ஜெயா, என்ன? இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல அப்படியே ஒரு பச்சை கலர் கவுன் போட்ட தேவதை மாதிரி இருக்க. ஓ ஜெயா, இத பார்த்து என் மனசு காணாம போயிடுச்சு. சரி, அத கண்டுபிடிச்சு தருவியா? மனச கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நீ எழுதின லெட்டர் கண்டுபிடிச்சிட்ட. லெட்டரா? எந்த லெட்டர்? செந்தில, என்னம்மா? நீ ஜெயாவை பத்திரமா கூட்டிட்டு வா. நான் போய் பூஜை தட்டு அர்ச்சனை டிக்கெட்லாம் வாங்கிட்டு வரேன். சரி, ஓகே. எங்களுக்கு கார் கதவை திறக்க தெரியும். சரி, வேணும்னா நான் அடைச்சிடுறேன், நீயே திறந்துக்க. நக்கல் இருக்கு பாரு உனக்கு. நக்கல்லாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். ஓ, அவ்ளோ நக்கல். சரி, பாத்து இறங்கு. எங்களுக்கு தெரியும். ஏய், வேணா என் தோலை பிடிச்சிக்க, விழுந்துற போற. ஒன்னும் தேவையில்லை, நான் உன்னை தொட மாட்டேன். ஓ, சரி, ஓகே. ஏய், பாத்து. ஒழுங்கா தோலை பிடிச்சி இறங்கி இருக்கலாம்ல. விடுறேன், விடுங்கறல. விட்டா ரோட்ல போய் விழுவ. தள்ளு. ஜெயம்மா, அத்தை, ஊர்க்கண்ணு மொத்தமும் உன் மேலதான். அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னேன். உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே? இல்ல அத்தை. போலாமா? அவெல்லாம் வேலைக்கு மாட்டான். ஏண்டா இவ இந்த கஷ்டம் படுறா, தடிமாடி மாதிரி பாத்துட்டு நிக்கிற? தூக்குடா அவள. ஐயா, என்ன ஐயா? தூக்குங்கறல்ல. இல்ல அத்தை, வேண்டாம். நீ சும்மாருமா. இவன் தூக்கட்டும் ராஸ்கல், அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். தூக்குடா. கொன்னுடுவேன். தூக்குடான்னு சொல்றேன்ல, போட்டேன்னா தெரியும். ஓவரா பண்ணாத. தூக்குடா. அந்த ஸ்டிக்க கொடுமா. ஸ்டிக்க வாங்கு. அம்மா, மரியாதை எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அம்மாடி. மாப்பிள்ளை, ஒரு மருமகனின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை, ஒரு மருமகனின் கதை தொடர்கிறது.
டேய் எப்படி இருக்கு? இன்னும் எப்படி இருக்கு? அலேக்கா அன்பு காதலைய தூக்கிட்டு வந்தியே, கோத்து விட்டு பஞ்சு மூட்டை மாதிரி இருந்தாளா? சொல்ல போறேன், அரிசி மூட்டை மாதிரி இருக்கா. ம், தூக்கிட்டு வந்ததுல என் இடுப்புல இருக்கிற நட்டுலாம் லூஸ் ஆகி போச்சு. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போன போல இருக்குது. வாய மூடு. உண்மையை சொன்னா உன்னைய வாய மூடுன்னு. அத்தை என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்லம்மா, நீ பூ கணக்கா இருக்கேன்னு சொல்றான். பொய் அத்தை. அவருக்கு மூச்சு வாங்குது. இதுலயும் உண்மை சொல்ல மாட்டாரு. இது தேவை எனக்கு. சரிடா, உண்மைதானே சொல்றா? நான் சொல்லிட்டா, பித்தளை ஆண்டால தண்ணி தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்ததுன்னு. டேய் இதுக்கு அதுவே பெட்டர்ரா. தெரியும்டா உன்னை பத்தி. உன் ஃப்ரெண்ட் வராரு கூட. யார் பேருக்குமா அர்ச்சனை? ஜெயா சந்திரன். ஜயா சந்திரநாமதயஸ்ய நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம். ஜேஷ்டா நட்சத்திராணாம் விருச்சிகராசியாம் ஜாதஸ்ய சகு குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவ்யே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வர்யை நமः, ஓம் மங்கல்யாயை நமः. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வசஸ்வ மாயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயத் புருஷர் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷசித்திரஸ்து. நீங்க போய் வேண்டுதலை முடிச்சிட்டு வாங்கம்மா. என்ன வேண்டுதல்? அது ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. பண்ணணும்னு சொன்னேலே. அது வந்து என்னத்த? அது ஒண்ணு இல்லம்மா, நீ பேச்சு மூச்சு இல்லாம இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனப்போ மனசுக்குள்ள சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்ன?